எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றி இருதயத்தோடு துதிக்கிறேன்ப்பா. ஏசப்பா, நீங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரப்பா. துதிக்க 1000 நாவுகள் இருந்தாலும் போதாலும் ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனையிலும் எங்களுடைய இருதயத்திலும் நீங்கள் வாசம் பண்ண வேண்டுமா செபிக்கிறேன். இருதயத்தில் ஆண்டவரே, உங்களுடைய ஆவி எங்கள் உள்ளத்திலே ஊற்றி என் இருதயத்தில் உள்ள தியானங்கள், எங்களுடைய சிந்தனையில் உள்ள தியானங்கள் உங்களுக்கு பிரியமாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன். அடிமையை தாழ்த்தி வறுமையாக்கிறேன். நிறைய குறைகள் குற்றங்கள் உண்டு, மன்னிங்கப்பா. அபரோஜனமான ஊழியக்காரன், நீர் என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டுமா செபிக்கிறேன். உங்களுடைய வசனங்களை எங்களுடைய வாயின் மூலமாகவும் எங்கள் இதயத்தின் மூலமாகவும் இந்த சிந்தனை மூலமாக இருக்கிற உங்களுடைய வசனங்களையும் உங்களுடைய வேத தியானங்களையும் நாங்கள் எடுத்து செல்கிறோங்க தாவே. ஆண்டவரே, விதைக்கப்பட்ட விதை 1 30 1 60 100 பலன் கொடுக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜெட்டிகை மேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில் 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களில் நாம் 5 ஆகமங்களில் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். 5 ஆகமங்களில் ஆதியாகவும், யாத்ராகமும், லேவியராகவும், எண்ணாகமும் ஒரு 10 அதிகாரம் முடிஞ்சு 11 அதிகாரம் முடிஞ்சு 12ஆம் அதிகாரத்துக்குள்ளே வரப்போகிறோம். போன வாரத்தில் ஒரு 5 வசனங்களை தியானித்து திரு 12ஆம் அதிகாரத்துக்குள்ளே வருகிறோம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரத்தில் விழுந்து கிடக்க செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு 10, கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ரோமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்கு குவித்து வைத்தார்கள். அவர்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்வா என்று பெயரிட்டான். பின்பு ஜனங்கள் கிப்ரோத் அத்வாவில் இருந்த இடத்தை விட்டு அஸ்ரோத்துக்கு பிரயாணம் பண்ணி அஸ்ரோத்திலே தங்கினார்கள். இந்த பாகத்தில் பார்க்கும்பொழுது பழைய அந்த முன்னால் உள்ள அதுக்கு மேற்பகுதியை பார்க்கும்போது அவங்க ஈச்சித்தார்கள். மாமிச சாப்பிடன்னு சொல்லிட்டு அவற்றுள்ள பல ஜாதியான ஆட்கள் இருந்ததுனால இவங்களும் அதை சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா ஈச்சித்தார்கள். நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நல்ல மட்டன் சாப்பிடுவோமே, நல்ல இறைச்சி சாப்பிடுவோமே, இங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவங்க கர்த்தரை நோக்கி அவருக்குள் இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணினார்கள், ஈச்சித்தார்கள். அதாவது மாம்ச இச்சை, அந்த மட்டன் மேலுள்ள பிரியமும் அந்த இச்சையின் மேலுள்ள பிரியமும் அவங்கள என்ன செய்யுதுன்னா கர்த்தரை வருத்தப்படுத்தினது. அவங்க என்ன செய்யனா நல்ல சாப்பாடு அவங்களுக்கு, அதாவது மன்னா பெய்யுது. மன்னா உயிர் வாழ்வதற்கு மனுஷனுக்கு மன்னா தேவை, ஆகாரம் தேவை. அந்த வானத்தின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அந்த வானத்தின் அப்பந்தான் மன்னா. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம வானத்தின் அப்பம் யார்? நானே அப்பமாய் வந்தேன்னு சொல்கிறார். அவரே ஜீவ அப்பம். அந்த மன்னா மாதிரி தான் நம்மளுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் சரீரமும் ரத்தமும். அந்த மன்னாவை நம்ம டெய்லி இந்த வசனத்தின் மூலமாய் நம்ம உட்கொள்கிறோம். அவருடைய வாயின் வார்த்தைகள் நமக்கு மன்னாவாக இருக்கிறது. அந்த மன்னாவை தான் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அவங்க புது ஒலிவ எண்ணெயில் செய்த ருசியை போல் இருந்துன்னு சொல்கிறாங்க. நம்ம வேத வசனங்களில் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது. அதை நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ஞ்சு கொண்டு வருகிறோம். இதில் என்ன செய்யணும்? அவங்க இச்சித்தாங்க. அவங்க அந்த சாப்பாட்டை இச்சித்தாங்க. அந்த இச்சையினை வந்ததுனால அவங்க ஆண்டவர் இச்சை பண்ணும்போது அவங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப தொந்தரவு பண்ணி ஒரு காரியத்தை கேட்கும்போது கொடுத்துருவோம். ஆனாலும் அந்த கொடுக்கப்பட்ட காரியத்தை காட்டிலும் அவன் மேலே கோபம் நிறையா இருக்கும் நமக்கு. ஏன் இப்படி கேட்டான், ஏன் இப்படி செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்துட்டோம். அதில் சந்தோஷம் வராது, கொடுத்து சந்தோஷம். ஆனால் ஏன் இப்படி கேட்டாங்கிறனால நம்ம உள்ளத்தில் அவனை குறித்து எரிச்சல் தான் உண்டாகும். அதே தான் ஆண்டவர் நம்ம இதயத்தில் தான் இருக்கிறாரு. அந்த இதயத்தில் நம்ம அறிஞ்சிக்கிட முடியும். அதே தேவைதான். கர்த்தருடைய அந்த என்ன அவருடைய இது இருக்குதோ அதே இது நம்ம உள்ளத்தில் ஒவ்வொரு உள்ளத்துலையும் இருக்கும்.
பையனுக்கு அது தேவைதான், ஈஸியாக மட்டன் சாப்பாடு தேவைதான், நல்ல சாப்பாடு ருசி உள்ள ஆகாரங்கள் தேவைதான்னு தெரியும் ஆண்டவருக்கு. ஆனாலும் இச்சைப்பட்டு அதிகமாக கேட்டதுனால உனக்கு செய்ய மாட்டானாப்பா அப்படின்னு சொல்லி அதிகமாக கேட்டதுனால அவனுக்கு கேட்டு அதில் உள்ள சந்தோஷத்தை காட்டிலும் அவனுக்கு இப்படி நம்மளை கேட்டாங்கிறதுனால தான் ஆண்டவர் அவங்கள அடித்தார். அதுதான் நம்ம அறியக்கூடியது. இது என்ன செய்யாங்கன்னா, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் முற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் அந்த பக்கம் ஒரு நாள் மற்றும் தரையில 2 முழ உயரத்துக்கு கிடந்தது. அதாவது கர்த்தரின் கை குறுகி இருக்கவில்லை. ஒருத்தர் கொடுத்தாச்சுன்னா அவர் தாராளமாக கொடுத்துருவார். இவன் கர்த்தருடைய கை குறுகி குறையாதான் கொடுக்க முடியும்னு சொல்லி மோசே நினைச்சான். ஆனால் ஆண்டவர் நினைச்சாருன்னா சொன்னால் அவர் மாற்றமே இல்லை. நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னு சொல்லுவார். உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நான் தான் எல்லாமே செய்கிறவன். ஆண்டவராக இயேசு தான் நமக்கு எல்லாமே இந்த உலகத்தில் செய்கிறார். அவர் என்னென்றி உன்னால் ஒன்றும் இயலாதுன்னு சொல்கிறார். எல்லாமே அவர் மூலமாக தான் வரணும். ஆவியான தேவன் மூலமாக தான் நம்ம வரணும். நம்மளுடைய விசுவாசமே அதான். அதனால் அங்கே என்ன சொன்னா, கர்த்தருடைய கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, இதில் சின்ன காற்று தான், ஒரு காற்று. அந்த காற்று என்ன செய்யணும்னா சமுத்திரத்தில் இந்த காடைகளை அடித்து கொண்டு வந்தது. சமுத்திரத்தில் உள்ள காடைகள், அந்த அந்த கடல் மேல் பறக்கிற பட்சிகள், அந்த இதெல்லாமே அந்த செங்கடல்ல இருந்து அங்கேருந்து உள்ள பட்சிகள் அங்கேருந்து எல்லாமே அடித்து கொண்டு வந்து இந்த காற்று அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு மட்டும் தரையில் 2 முழ உயரத்துக்கு விழுந்துக்கிட்டார். 2 இந்த பக்கம் போனாலும் 1 மைல் தூரம், அங்கே 1 மைல் தூரம் காடைகளை வந்து குமிச்சிட்டு அந்த காற்று விழுந்து கிடக்க செய்தது. செய்தது செய்ததுன்னு என்னது? அதுக்கு உயிர் கிடையாது, காற்றுக்கு உயிர் கிடையாது. தேவன் சொல்கிறது தான் செய்யணும். காற்றும் செய்தது அப்படின்னா அதுக்கு எல்லாமே கட்டளை யாருது? கர்த்தர் தான். அவன் செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றி தங்களுக்கு குவித்து வைத்தார்கள். அவைகள் எல்லாம் பாளையத்துக்கு முன்பாக நம்ம குவிச்சு வச்சுட்டாங்க. அவ்வளவு இறைச்சிக்கு அவங்களுக்கு கிடைச்சிட்டு. அதுக்கு பிறகு பாருங்க, அதுக்கு பிறகு ஆண்டோடைய கோபம் வரும். அதுக்கு பிறகு தான் நம்ம தெரியும். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சி அவர்கள் மெண்டு தின்னும் முன்னே, அவர் பற்கள் உள்ள இறைச்சி அவங்க அதிகமாக இச்சித்தனால அந்த மட்டனை சொம்ப சாப்பிடும் பொழுது பற்களுக்குள்ள தங்கியிருக்கும்ல இச்சியை, அந்த இறைச்சியை குத்தி எடுப்பாங்க. தங்கள் பற்களுக்கு இருக்கும் இறைச்சி அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே முடியும். கர்த்தருடைய கோபம் உடனே ஆண்டவர் இவ்வளோ இச்சித்திட்டீங்களான்னு சொல்லிட்டு ஆண்டவர் உடனே வாதையால் வாதித்தார்ன்னு இருக்கும். வாதை உன் கூடாரத்தை அணுகான்னு சொல்லியிருக்காரு. நம்ம ரொம்ப இச்சிக்கக்கூடாது. உலகத்தின் காரியங்களை நம்ம ரொம்ப இச்சிச்சாச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சில காரியங்கள் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்பொழுது ஆண்டவர் கொடுத்துருவார். ஆனாலும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னால அதில் சந்தோஷமே இருக்காது. நான் நிறைய ட்ரிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்கும், என் கிருபை உனக்கு போதுன்னு தான் சொல்கிறாரு. அவன் அதிகமாக எடுத்து போடுன்னு சொல்கிறான். அந்த நம்மகிட்ட ஒரு இது இருந்தால் தான் ஆண்டவரை நோக்கி நம்ம கூட முடியும். என் கிருபை உனக்கு போதும், எடுத்து போடு. 2-3 மட்டும் நான் வேண்டிக் கொண்ட எனக்குள்ள முள் இருந்துச்சு, ஆனால் என் கிருபை உனக்கு போதும்ப்பா, நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்கிறார். அப்போ என்ன அந்த உலகத்தில் பாடுகள் நம்மளுக்கு எவ்வளோ நம்மளுக்கு இச்சித்தாலும் நம்ம நினச்சேன்னா அதை புதிய ஏற்பாடு காலத்தில் நம்ம வெறுத்து தள்ளணும். இதனால் இச்சித்தனால நம்மளுக்கு இப்படி வந்தது, நம்மளோட இச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிறனுக்குண்ட யாதொன்றையும் இச்சையாக இருப்பான்னு சொல்கிறார். அடுத்தவனை நம்மளோட மேன்மையாக இருக்கும் பொழுது உலகத்தின் காரியங்களே அவனை ஐஸ்வர்யம் அவனோட பெரிய இருக்கும் பொழுதும் அவன் வேலை செய்யாமலே அவனுக்கு நிறைய காசுகள் வந்து அவன் பெரிய இருக்கும்போது அவனை குறித்து நம்ம என்ன இச்சிக்கக்கூடாது. அது அழிந்து போகிறோம் இச்சை. அது எல்லாமே இச்சை, அதெல்லாம் அழிந்து போகும். நம்ம இருதயத்தை அதில் வைக்கக்கூடாது. அப்போதே போய் சாத்தானேங்கணும். கர்த்தருடைய கோபம் ஜனங்கள் மேல் மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். கர்த்தர் மகா பெரிய வாதையால் வாதித்தார். நோய் வந்துடும் அவங்களுக்கு, 1 நிமிஷத்துலேயே அழிஞ்சு போயிடுவாங்க. நோய் வந்துட்டுனா ஒரு மனுஷன் 1 நிமிஷத்துல அழிஞ்சு போயிடுவான். தன்னை பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் நம்ம உலகத்தில் வாழ முடியும். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நம்ம உலகத்தில் 1 நிமிஷம் கூட நம்ம மூச்சு விட முடியாது. அதை நம்ம சிந்தனையில் கொண்டிருக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் தன் வாழ்க்கையில் கொண்டு ஜீவிக்கணும். அவன் பெரிய பலசாலியை நம்ம அப்படி இருவாருக்கு இப்படி எல்லாம் 1 நிமிஷத்தில் பறந்து போயிடும். இருக்க இடமே தெரியாமல் மாறி போயிடும். அதை நம்ம எண்ணத்தில் சிந்தனையில் கொண்டு வரணும். அவரை நோக்கி நம்ம முழு சிந்தனையோடு இருக்க வேண்டும். முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு ஆவியோடும் அவரிடத்தில் அன்பு கூறணும்.
அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதியால் வாதித்தார். ஜனங்களை மகா பெரிய வாதைன்னு போட்டிருக்கு. அப்போ நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. அதில் இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்வா என்று பெயரிட்டான். அங்கேயே இச்சித்தாங்க, அங்கேயே நிறைய பேர் செத்து போயிருந்தாங்க. இச்சித்தா ஜனங்கள் பூரா செத்து போயிடுவாங்க. போதும் என்ற மனதில் தேவ பக்தியை மிகுந்த ஆராயம். நம்மளுக்கு போதும்பா, தேவன் தந்த ஞானம் அறிவு போதும், அவர் தந்த உழைப்பு அவர் தந்த எல்லாம் போதும்னு சொல்லிட்டு கொஞ்சத்தில் நம்ம உண்மையுள்ளவனாக இருக்கும்பொழுது கர்த்தர் நம்ம அநியாயத்தில் அதிகாரியாக ஆக்குவார். பின்பு ஜனங்கள் அத்துவாயின் இடத்தை விட்டு அஸ்ரோத்துக்கு பிரயாணம் பண்ணி அஸ்ரோத்திலே தங்கினார்கள். இதோடு அந்த அதிகாரம் வசனங்கள் முடிஞ்சது. 12ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை பயணிக்கிறேன். எத்தியோப்பியா தேச ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியால் மீரியாமும் ஆரோனும் அவனுக்கு விவாகம் பண்ண எத்தியோப்பியனுக்கு ஸ்திரீ அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரமா பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதனும் மிகுந்த சார்ந்த குணமுள்ளவனாயிருந்தான். இப்போ போன அதிகாரத்தில் அவங்க இச்சித்தாங்க. இப்போ அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒன்று வந்துட்டு, இப்போ ஜனங்களை இச்சத்தினால நிறைய பேர் அழிந்து போனாங்க. இறைச்சி காண்டர் கொடுத்துட்டாரு, அதனால் நிறைய பேர் அழிஞ்சு போனாங்க. இப்போவும் இதில் வந்து அப்படின்னா இன்னொரு சோதனை, மோசைக்கு வீட்டுக்குள்ளே சோதனை வருது. எப்படின்னா, எத்தியோப்பியா தேச ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தான். எத்தியோப்பியா ஸ்திரீ அந்த எத்ரோவின் மகளை அவன் கட்டியிருந்தான். எத்ரோவின் மகளை அவன் கட்டியிருந்ததுனால அவன் வந்து எத்தியோப்பியா இஸ்ரேல் கிடையாது. ஆனாலும் வீட்டுக்குள்ளே அந்நிய பெண்ணு அவன் கட்டியிருக்கான். அதனால் இவங்க மோசேக்கும் ஆரோனும் மீரியாமும் அவனுடைய அக்கா தமக்கை 2 பேரும் மூத்தவங்க தான். இவன் தான் இளையவன், மோசே தான் இளையவன், ஆரோனும் மூத்தவங்க தான். அதான் நினைச்சேன்னா, மீரியாமும் ஆரோனும் அவனுக்கு விவாகம் பண்ணின எத்தியோப்பியா ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி, நீ எத்தியோப்பியா வேற அந்நிய பெண்ணை கட்டிக்கன்னு சொல்லிட்டு விரோதமாக பேசினாங்க. அப்போ இவன் மனம் வந்து அதில் கொதிக்குது, இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்துன்னா, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரமா பேசினாரோ, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரமா பேசினாரோ, எங்களை கொண்டு பேசினதில்லையோ என்றார்கள். எங்களை கொண்டு பேசினதில்லையோ, மோசை மட்டும்தான் ஆண்டவர் பேசினாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த பாலிட்டிக்ஸ், அவங்களுக்குடைய ஒரு அது ஒரு இது வந்துட்டு, அவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே ஒரு இது வந்துட்டு, எங்களை கொண்டு தான் ஆண்டவர் ஊழியம் செஞ்சார், அவங்களை கொண்டு தான் ஊழியம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி இவங்க சிலவங்க பாலிஷ் பண்ணுவாங்க. கர்த்தர் எவனை தேர்ந்தெடுக்கிறார், அதுதான் மெயின் உலகத்தில். எங்களை கொண்டு பேசினது என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் ஒவ்வொரு சொற்களையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அவங்க அறியப்படாத தேவனுக்கு, அவர் அறியப்படாத தேவன் நம்மளை எப்பொழுதும் அறிந்து கொண்டிருக்கிறார். அதனால் இவங்க தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம மோசைட்டு தான் சொன்ன, ஆண்டவருக்கு அது எல்லாமே தெரிஞ்சது. அதனால தான் கர்த்தர் அதை கேட்டார். மோசையானவன் பூமியில் சகல மனிதனும் மிகுந்த சாந்தமுள்ளவனாக, அவன் சகல சாப்பிட்டு எதை சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் அவன் வந்து சாந்த குணத்தினால சரி என்று ஒபீடியன்ட் பண்ணிட்டு போகக்கூடாது. அதான் சாந்த குணம். உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாகன்னு சொல்லி பவுல் எழுதுவார். இப்போ இல்லைன்னா நான் ஆண்டவன் சொல்லுவார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தை, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகம் மெதுவாக என் சுமை லகுவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் புதிய ஏற்பாடு காலத்தில். அவர் நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன் என்று சொல்வார். இருக்கிறேன் என்ன அர்த்தம்? ப்ரெசன்டென்ஸ். அவர் சதா காலமும் நம்மோடு இருக்கிறார். சாந்தத்தின் ஆவியும் மனத்தாழ்மையின் ஆவியும் நம்ம இடத்துல இருக்கும்பொழுது தேவன் நம்மோடு தான் வாசம் பண்ணுகிறார். அப்படி நம்ம அறிஞ்சுக்கணும். சாந்தத்தின் ஆவியும் மனத்தாழ்மை இது பெருமைப்படாது, இது பெருமையை கொட்டாது, சாந்தமாக இருப்பான். எது பெரிய காரியம் நடந்தாலும் சரிதான், ஒன்றுமே இல்லாலும் சரிதான், சாந்தத்தின் ஆவி அவன்கிட்ட இருக்கும்பொழுது அவன் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். பெருசாக இன்றைக்கி வந்தோடனே அலையிறவங்கெல்லாம் நிறைய ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனால் சாந்தத்தின் மனத்தாழ்மை ஆவி யார்கிட்ட இருக்கோ அவனவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அதான் அவங்க பெருமைப்பாடுறதுக்கு ஒன்றும் இல்லை, அபரோஜனமான ஊழியக்காரன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் பெருமைப்பாடுறதுக்கு நம்ம ஒன்றுமே கிடையாது. மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதனும் மிகுந்த சாந்தம் உள்ளவனாக இருந்தான். மிகுந்த சாந்தம் போட்டிருக்கார் பைபிளில். கொஞ்சம் சாந்தம் இல்லை, ரொம்ப சாந்தம். அவரை யார் எளிதில் அவங்கள்ட பேசிடலாம். இப்போ கொஞ்சம் பெருசான ஆள்கிட்ட ஒன்று பேச முடியாது. ஆனால் அங்கே அப்படி இல்லை. எளிமை யாருனாலும் அவனை அப்ரோச் பண்ணலாம். அதனால தான் மோசையானவன் பூமியில் சகல மனிதனும் மிகுந்த சாந்தமுள்ளவனாக இருந்தான் அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறார். சடுதிலே கர்த்தர் மோசையும் ஆரோனும் மிரியாமும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு புறப்பட்டு வாருங்கள் என்று 3 பேருக்கும் சொன்னார்கள். 3 பேரும் புறப்பட்டு வாங்கன்ட்டார். மோசே வா, ஆரோன் வா,
மீரியாம் வா, 3 பேரும் வாங்கன்னு சொல்லிட்டார். சடிதியிலேன்னு சொல்லியிருக்கு அந்த வசனம். உடனே ஆண்டவர் மோசையோடு இருக்கும்போது கோபம், அவனை குறித்து நான் கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து ஒருத்தர் கெட்டதாக சொல்லும்போது ஆண்டவர் சும்மா இருப்பாரா? ஆண்டவர் கேட்டு சும்மா இருப்பாரா? அவருக்கு உடனே பற்றி எறியும். அதனால தான் அவங்களுடைய தம்பியா அண்ணனா இருந்தனாலையும் அவருடைய அக்காளாக இருந்ததுனாலையும் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவங்களுக்கு கிரேஸ் கொடுக்குறாரு. அதான் என்ன சொன்னால், சடிதிலே கர்த்தர் மோசையும் ஆரோனும் மிரியாம் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்தில் புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். 3 பேரும் போயிட்டாங்க. கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடாரவாசல் என்று ஆரோனையும் மீரியாவும் கூப்பிட்டார். கூடாரவாசல், அதாவது கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடாரவாசலே நின்று, ஆசரிப்பு கூடார வாசலே நின்று ஆரோனையும் மீரியாவையும் கூப்பிட்டார். ஆரோனும் மீரியாவும் உள்ளவாங்க அப்படின்னு கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், என் வார்த்தையை நீங்கள் கேளுங்க. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராய் நான் தரிசனத்தில் அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். உங்களிடத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருந்துன்னா தரிசனத்தில் அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன்னு சொல்லார். அதாவது தரிசனங்கள்லாம் ஆண்டவர் தான் தர்றது. உலகப்பரமான பல இக்கட்டில் வரனால சொப்பனங்கள் பிறப்பிக்குன்னு இருக்கு. அந்த அதெல்லாம் மெயின் கிடையாது. ஒரு தரிசனம், ஒரு பின்னால் நடக்க தானியல் கண்ட தரிசனம், அந்த யோசேப்பு கண்ட தரிசனம், அது எல்லாமே நிறைவேறிச்சு. அந்த தரிசனம் இருக்குன்னா ஆண்டவரே சொல்றாரு. எப்படின்னா, அந்த தரிசனம் வந்துட்டுனா அது நடந்தே தீரும், அதில் சந்தேகமே இல்லை. அதனால என்ன சொல்றாருன்னா இவரு, என் வார்த்தை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராய் நான் தரிசனத்தில் அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். சொப்பனத்தில் அவனோட பேசுவேன், தரிசனத்தில் வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. அது 2வது ஊழியக்காரன் தான் அது. ஆனால் முதல் ஊழியக்காரன் எப்படி, என் தாசனாகிய மோசை அப்படிப்பட்டவன் அல்லன்னு சொல்றாரு. என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவன் பற்றி சொல்லும்பொழுது அவ்வளவு திட்டமாக ஆண்டவர் சொன்னார். இதில் நம்ம பவுலில் எழுதும் பொழுது அந்த எபிரேயர்கள் நிருபத்தில் அந்த இந்த வசனம் தான் பவுல் படித்து எழுதியிருக்குது. 3ஆம் அதிகாரத்தில் எழுதுவார். எப்படின்னா, இப்படி இருக்க பரமழைப்புக்கு பங்குள்ளாக பரிசுத்த சகோதரரை நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்து போல இவரும் தம்மை ஏற்படுத்தினருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இயேசுவான ரொம்ப உண்மையுள்ளவர். அவர் உண்மையும் பரிசுத்தமும் நீதி நிறைந்தவர். அவர் தேவன். ஆனாலும் தேவனாக இருந்தாலும் அவர் மனுஷனாய் வந்ததுனால உண்மையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவரை விளக்கி எழுதி காட்டுப்பான். ஏன்னா அந்த மோசே, அந்த பவுல் இந்த இதெல்லாம் படிச்சிருக்கிறான். அதான் என்னன்னா, என் தாசனாய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், எங்கும் உண்மை. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றது உண்மையாக அவரை சார்ந்து இருக்கிறவங்க. இவங்க அவங்கள சார்ந்து இல்லை. மீரியாமும் ஆரோனும் அவங்கள கர்த்தரை கொஞ்சம் தான் வச்சுருப்பாங்க உலகத்தில். மற்றவங்கள இவன் அப்படி இல்லைன்னு சொல்லி உண்மையுள்ளன்னு சொல்லி தான் அந்த வசனத்தை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். வீட்டை உண்மையுள்ளவன் வீட்டை பார்க்கலாம் அதிக கனத்துக்கு பாத்திரம் இருக்கணும். அதுபோல மோசையை பார்க்கலாம் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரம் இருக்கிறார். இயேசுவானவர் மோசை காட்டலாம் அதிக பாத்திரம். இவர் தான் வீட்டுக்கு ஓனர், இவர் தான் வீடு. அதனால் அப்படி எழுது வராது. அப்படி எழுதும்பொழுது அதிக கனத்துக்கு பாத்திரராக இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒரு நாளே உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணிய தேவன் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றுக்கும் சார்ஜாக மோசே பணிவிடைக்காரன். அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையில நான் பணிவிடைக்காரன் தான். ஆனால் அவன் வீடு கொத்தனா அது மாதிரி அவன் வீடு கட்டுறது தான் அவங்க ஜனங்களை போதிக்க வேண்டியது. ஆனால் இவர் அப்படி இல்லை, இயேசுவானவர் அப்படி இல்லைன்னு சொல்கிறான். கிறிஸ்துவ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டார்னா குமரனாக உண்மையுள்ளராக இருக்கிறார். குமாரன் ரொம்ப உண்மையுள்ளராக இருக்கிறார். நம்பிக்கையில் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலும் முடிவிருந்து உறுதியாய் பற்றி கொண்டோ இருப்போமானால் நாமே அவருடைய வீடாக இருப்போம். நாமே அவருடைய வீடுன்னு சொல்லிட்டார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள்னு சொல்கிறார்களா ஆண்டவர் இயேசு ரட்சகர். அதுதான் இந்த கருத்து. அதான் என்ன சொன்னா, நான் பற்றி கொண்டு இருப்பேன், நாமே அவருடைய வீடாக இருப்போம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லக்கூடிய இந்த வருஷத்தை கேட்பதாகில் வனாந்தரத்துக்கு கோவின போதும் சோதனை கடந்த போல உங்களை இருதயத்தை கடினப்படுத்தாங்க. இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. இருதயத்தை கடினப்படுத்தினா அடிக்கடி கடினப்பட்ட இருதயத்தை கடினப்படுத்த சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் இருக்கு. அதனால் இருதயத்தை கடினப்படுத்த கூடவே கூடாது. இருதயம் தேவனோட சாந்தம் மனத்தால் ஆவியோடு தான் எப்பொழுது இருக்கணும். அவர்கிட்ட போர்ட் சைட்லாம் காட்டிக்க முடியாது. தன்னுடைய எந்த இதுவுமே ஆண்டவர்கிட்ட செல்லுபடியாகாது. உண்மைன்னு சொல்லி சாதாரணம் சொல்லிட்டு போனால் தான் ஆண்டவருக்கு பிரியும். என் தாசனாய் மோசைக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனேன். அப்போ என்னன்னா, நான் அவனுடனே மறைபொருளாக அல்ல முகமுகமாய்
பிரதிச்சயமாய் பேசுகிறேன். நான் மறைஞ்சு நின்று பேசுகிறேன்ல, முகமுகமாய் பேசுகிறேன். மோசே தேவனுடைய முகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான், ஆனால் பார்க்க முடியாது, செத்து போயிடும் சொன்னான். முகத்தை அவரே மூடிட்டு மறைச்சிட்டு போயிட்டார் அங்கே அந்த சீனாய் மலையில். இங்கே என்ன சொல்கிறேன்னா, நான் அவனுடைய மறைபொருளாக அல்ல, அவனோட மறைஞ்சிலாம் இல்லை. அவருடைய சத்தத்தை அவன் எப்பொழுதுமே கேட்பான். அவருடைய சத்தம் அவனுக்கு தேவனுடைய சத்தம். அந்த ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்ற அதே தேவன் தான் இந்த மோசையோடு இருக்கிறார். அவர் தான் என்ன சொல்கிறாருன்னா, அவன் மறைபொருளாக அல்ல, முகமாய் தெளிவற்றமாய் அவனுடைய பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அவன் என்ன அப்படியே பார்த்துருக்கிறான். நீங்கள் அப்படி இல்லை, ஆரோனும் மிரியாமும் அப்படி இல்லை. அதை அவன் சொல்கிறார். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாய மோசைக்கு விரோதமாய் உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதுண்ணே. மோசைக்கு முன்னால் நீங்கள் ஏன் பயப்படல? கர்த்தருடைய ஊழியக்காரனா கொஞ்சம் பயம் இருக்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தர் அவனோடு இருக்கிறான்னா நம்ம என்ன செய்யணும்? அவனை கண்டு கொஞ்சம் பயப்படணும் அப்படின்னு சொல்கிறது தான் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். என் தாசனாய மோசம் பேசுகிறது உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? விரோதமாக அவன்கிட்ட பேசக்கூடாது, அமைதியில் இருக்கணும். ஒரு காரியம் நடந்துச்சுனாலுமே விரோதமாய் பேசக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் எழுதி வச்சுருக்கிறார். பயம் இல்லாமல் போனது என்ன என்றார்னா அவர் ஆண்டவரே சொல்கிறார். கர்த்தருடைய கோபம் மேல் இறங்கி மூண்டது, அவன் போய்விட்டார்கள். கர்த்தருடைய கோபம் அவன் மேலே என்னென்னா மூண்டது, அவர் போய்விட்டார். ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மலையை மென்மை போன்ற குஸ்ரோய் ஆனாள். பார்த்தீங்களா, உடனே அவர் போனார்னா சாபம் தன்னால் வந்துடும். எப்படி வந்தது? மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மீரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஸ்ரோயி ஆனால் ஆரோன் மீரியாமை பார்த்து அவள் குஸ்ரோயை கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசே நோக்கி, ஆயன் ஆண்டவனே, நாங்கள் புத்தினமாக செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். பார்த்தீங்களா, இவனும் உடனே ஆயன் ஆண்டவனே சொல்கிறான், மோசையை பார்த்து சொல்கிறான். அப்போ என்ன செய்யறேன்னா, அவன் இப்படி ஆயிட்டே, என் தங்கச்சிக்கு இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஆரோன் நாங்கள் உமக்கு விரோதமாக இப்படி சொல்லிட்டோமே பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மோசேகிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி அவன் சொல்கிறான். எப்படின்னா, அப்பொழுது ஆரோன் மோசே நோக்கி, ஆயன் ஆண்டவனே, நாங்கள் புத்தினமாக செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த புத்தினமாக பேசிட்டோம். தேவன் எங்களோடு பேசுகிறல்லையோ உங்களோட மாற்றும் பேசுகிறனோ அப்படின்னு தெரியாமல் சொல்லிட்டோம், எங்களை மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மோசையோட ஒரு காம்ப்ரமைசன் பண்ணுறான், ஒரு ஜெபம் பண்ணுறான். புத்தினமாக செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். என் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சத்தை அழுகி செத்து விழுந்த பிள்ளை போல் இருப்பார்களாக என்றான். அதாவது அந்த வெண்குஷ்டம் அவங்களுக்கு வந்துட்டு, அவளுக்கு மீரியாவுக்கு மேலே உறைந்த மலை போல வந்துட்டு, தாயின் மாம்சத்திலிருந்து விழுகிற போல எழுதுறா. அவன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல இருப்பார்களாக என்றான். அவள் அப்படி செத்து போயிடக்கூடாது, அப்படி அழுகி மாற்றம் விடக்கூடாது. வெண்குஷ்டம் அழுகி நாசமாகி போயிடுவாங்க, அதனால் அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறான். அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். தேவன் உடைய பற்றியில் மோசேக்குள்ளே குணத்தை பார்த்தீங்க, அவன் திறப்பின் வாசலில் 2 பேருக்கும் மத்தியில் நிற்கிறான். தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியில் நிற்கிற மாதிரி அவன் ஆரோனுக்கும் அந்த மிரியாமுக்கும் தேவனுக்கும் மத்தியில் நின்று கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான். அப்போ கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதற்கு நம்ம ஊழியக்காரங்க தேவை. கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணால் ஆண்டவர் ஊழியக்காரங்க சத்தத்தை கேட்பார், அதில் சந்தேகமே கிடையாது. ஒரு நல்ல கடவுளுக்கு பயந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கண்டிப்பாகவே அதை கேட்பார், அதில் சந்தேகமே இல்லை. கடவுளுக்கு பயப்படாத ஊழியக்காரன் கேட்க மாட்டார். இவங்க கடவுளுக்கு பயப்படாமல் இருந்தது போய் தான் அவங்கள்ட்ட எதிர்த்து போனாங்க. அதனால தான் அவன் என்ன செய்றான்னா, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்றார். முழுவதும் அவன் அப்படி ஆகட்டும்னு அவன் மனசில் அவள் எப்படி சொன்னாலும் அப்படி ஆகட்டும்னு அவன் மனசில் கொஞ்சம் எண்ணம் இல்லை. பார்த்தீங்களா, தேவனுடைய குணங்கள் மோசைக்கிட்ட அப்படியே இருந்தது. ஒரு ட்ரிப் மட்டும்தான் கோவப்பட்டான், அதனால் ஆண்டவர் அவன் பரமகானானுக்கு போக முடியலை, அவனால் கானான் தேசத்துக்கு போகல. ஆனாலும் அவன் மோசையும் எலியாவும் ஒலிவ மலையில் ஏசுவனோட பேசும்பொழுது அங்கே வந்துட்டான். அப்போ அவன் என்ன அங்கே போயிருக்கான், பரமர கானானுக்குள்ள அவன் இருக்கிறான். அதுதான் அர்த்தம். தேவனே அவளை குணமாக்க என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசை நோக்கி, அவள் தகப்பன் முகத்தில் காரி துப்பின உண்டான, அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? ஆண்டவர் உடனே ஒரு ரிசல்ட் கொடுப்பார். அவள் இப்படி ஒன்று பேசினதுனால, தகப்பனுக்கு முன்னால் ஒரு கெட்ட தப்பு தெரிஞ்சதுனால அவள் 7 நாள் தகப்பன் அவனை காரி துப்புனா 7 நாள் முகத்தை பார்க்கக்கூடாது. அதான் அந்த ஒரு இதை சொல்லி எழுதுவார். கர்த்தர் மோசை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்பினது உண்டான, அவள் முகத்தில் காரி துப்புனான். தகப்பன் பிள்ளை மேலே காரி துப்புனா எவ்வளோ கோபத்தில் காரி துப்போம் பார்த்தீங்களா? அவள் அசுத்தமான காரியங்களும் மற்ற காரியங்களும் செய்ததுனால தான் அவளை மனசில் பிடிக்காமல் இருந்தால்தான் காரி துப்போம். அந்த காரியத்தில் மாறி
அப்படி ஆண்டவரே சொல்றார். கர்த்தர் மோசே நோக்கி, அவள் தகப்பன் அவன் முகத்தில் காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமா. 7 நாள் என் தகப்பன் துப்பிட்டானேன்னு சொல்லிட்டு 7 நாள் துக்கத்தோடு இருக்க வேண்டாமான்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றாரு. அதுபோல அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டு இருந்தது. அவளுக்கு பாளையத்துக்கு புறம்பே உன்னை குஷ்டம் வந்துச்சுன்னா பாளையத்துக்கு புறம்பே பேரணும், அப்படி போட்டாங்க, விலக்கப்பட்டிருந்தது. பின்பு சேர்த்துக்கொள்ள கடவுள் என்றார். பின்பு சேர்த்துக்கொள்ள கடவுள். உடனே ஆண்டவர் தண்டிச்சு அவனை அவளை பண்ணுறதில்லை. ஆண்டவருடைய மகிமையே அப்படிதான். ஒரு தண்டனை கொடுத்து தான் அவங்கள திருத்துவார். செய்த தப்புக்கு தண்டனை கொடுக்காம துப்புனா அவனுக்கு மனம் மேட்டியுமே ஆயிரும். அதனால் அவன் மாறி போயிடுவாங்க. அதனால தான் இப்படி ஒரு குஷ்டரோகம் வந்து மிரியாம் சுத்தமானாள். அது மோசே தான் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணான். 7 நாள் புறம்பே விளக்க பின்பு சேர்த்துக்கொள்ள கடவுள் என்றார். அப்படியே மீரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டு இருந்தால் மீரியாம் சேர்த்து கொள்ளப்பட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். அவன் எல்லாமே ஜனங்கள் இஸ்ரவேல் கோத்திரம் அனைத்து பேருக்குமே தெரியும். 6 லட்சம் பேருக்கும் அந்த அவ்வளோ காலாட்களுக்கும் அவ்வளோ ஜனங்களுக்கும் இந்த காரியம் எல்லாமே தெரியும். உள்ள விட்டு சண்டை வந்ததுனால அவங்க இப்படி ஆயிடுச்சு, இப்போ ஜோமானாங்கன்னு சொல்லிட்டு அது ஜனங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதான் தவறுதல் வந்து நம்ம தெரிஞ்சு தவறு செய்யக்கூடாது. ஒருத்தர் தான் நம்ம முந்தி நடத்துகிறார், நமக்கு எல்லாம் செய்யும் பொழுது அவருக்கு விரோதமாக நம்ம பேசும் பொழுது அது தண்டனை கண்டிப்பாக உண்டு. அது சிலவங்க மறந்து பேசிடுவாங்க. இந்த காலத்தில் மறந்து பேசுவாங்க, தெரிஞ்சுன்னு தெரியாத மாதிரி போயிடுவாங்க. அதனால் நம்ம ஒரு தவறு நடக்கும்பொழுது ஆண்டவர்கிட்ட தான் முறையிடணும். மனுஷங்கிட்ட முறையிட்டாச்சுன்னா அது தப்பாயிரும். ஆனால் அவன் எத்தியோப்பியா அந்நிய பெண்ணை கட்டினதுனால உன்னோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறதுனால சொன்னாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் அந்நிய பெண்ணை தான் அவளை கட்ட வச்சார். ஏன்னா அவங்க ஆடு மேய்க்கும்போது தான் எத்திரோவின் பிள்ளையை கட்டுறான். அதெல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தை இவன் வந்து ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. ஆண்டவர் ஒரு சித்தம் வச்சிருக்கும் பொழுது அது நிறைவேறி தான் தீரும். அதை நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே மீரியாம் 7 நாளுக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மீரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். பின்பு ஜனங்கள் அஸ்ரோத்திலிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். திரும்பி அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிறாங்க. அவருடைய சித்தம். அவங்க 4 நாள் பிரயாணப்பட்டு அந்த கானாந்தேசத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் அவங்க 40 வருஷம் அவங்களுடைய எழுத்துனவங்க பூரா சவங்கள் பூரா அங்கே பாலைவனத்தில் விழுந்துச்சு, இறந்து போச்சு. அவங்க பிள்ளைகள் தான் கானாந்தேசத்துக்கு போனாங்க. நாமும் இந்த உலகத்தில் இவ்வளோ நாள் உலகத்தில் வாழ்ந்துட்டோம். இவ்வளோ நாள் நம்ம கடவுளோடு இருந்து நம்ம வாழ்ந்துட்டோம். ஆனால் நம்ம என்ன முறையிடக்கூடாது. தேவன் நமக்கு கற்றுத்தந்த அளவின்படி, நம்ம அவரை அறிந்து கொள்கிற அளவின் வாசனையின்படி நம்ம ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அதில் சந்தேகமே கிடையாது. நம்முடைய கவலைகளை எல்லாமே அவர் மேலே வச்சிடலாம். நம்ம இச்சித்தாதான் நம்மளுக்கு எல்லாமே தவறாதான் நடக்கும். இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பித்தது, பாவம் பூரணமாக மரணத்தை விளைவித்தது. மரணத்தின் கூறு பாவம், பாவத்தின் கூறு நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின்படி கிறிஸ்து நமக்காக மரித்தார். எல்லாவற்றையுமே அவர் தான் செய்யணும். நம்ம ஆண்டவர் ரட்சகராக இயேசு ரட்சகர் தான் எல்லாவற்றையுமே அவர் நமக்காண்டி செய்து முடிக்கிறார். அவரை தவிர பூலோகத்தில் ஒன்றுமே இல்லை. அதை நம்ம முன்னால் அறிஞ்சுக்கணும், ஜெபணும். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை அறிவது நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பது எங்கள் மெய்யான சுபாவங்கத்தாவே. ஹல்லேலூயா. தோத்திரம் தோத்திரம் ஏசப்பா, உமக்கு தோத்திரம். நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரிசுத்தர் 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 பரிசுத்தரப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுகிறேன். இந்த காலை வேளையிலே நன்றி நேரத்தோடு துதிக்கிறேன். ஒவ்வொருவருக்கு வேண்டிய பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். சாத்தானானவன் உள்ளத்தில் இருந்து ஒவ்வொருடைய உள்ளத்திலிருந்து கொட்டி கொண்டே இருப்பான். மாய உலகத்தில் ஜீவிக்கிறோம், கடைசி காலங்களில் ஜீவிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உலக மாயைக்குள்ளே சிக்கி தவித்துக் கொள்ளாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன்ப்பா. சுத்த இருதயத்தை தாங்க நிலைவரமான உங்களுடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்கப்பா. நாங்கள் ஒன்றுமே இல்லை, நாங்கள் மண்ணென்று நினைவு கூறுறோம்ப்பா. சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை நாளும் எங்களை சூழ்ந்திருப்பதற்காய் தோத்திரம் தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.